க்ஷேத்திரம். ராமானுஜருக்கும் காஞ்சிபுரத்துக்கு நெருங்கின தொடர்பு. அவ்வளவெல்லாம் என்ன, இப்போ முதல்ல ராமானுஜர் காலக்ஷேபம் பண்ணுறதுக்கு வந்தார். யாதவ பிரகாஷர் இடத்துல தான் படிச்சுட்டு இருந்தார். அப்போ ஆள வந்தாருங்கிற யாமுனாச்சாரியர் ஸ்ரீரங்கத்திலேருந்து வருகிறார். அங்கே இருக்கிற கரியமாணிக்க பெருமாள் சன்னதி அதை பிரதட்சணமாக ராமானுஜர் வந்துட்டு இருக்கார். அப்போ ஆள வந்தார். இது யாருன்னு கேட்க திருக்கச்சி நம்பிகள் தான் அடையாளம் காட்டினார். இவர் தான் இளையாழ்வார், ஆமுதல்வன் இவன் என்று தத்தேத்தி என்ன ஆள வந்தார். தன் கட்டாட்சத்தால் ராமானுஜரை அங்குதான் நன்கு நோக்கினார். நல்ல காஞ்சிபுரம் தேவப்பெருமாள் தான் ராமானுஜரையே இந்த சம்பிரதாயத்துக்காக ஆக்கி கொடுத்தவர். அடுத்தது திருமங்கையாழ்வாருக்கு சொத்து கொடுக்கிறேன்னு கூட்டின் வந்து இந்த வேகவதி ஆத்தங்கர மணலை எடுத்தே பொன்னாக அளந்து கொடுத்தார். அதனால திருமங்கையாழ்வாருக்கு நல்லது பண்ணினவர். ராமானுஜர் வடக்கு நோக்கி போயிருக்கிறச்சே அங்க விந்தியமலைக்கு கீழே சிக்கி கொண்டார். எப்படி தெற்க வழி வர்றதுன்னு அவருக்கு தெரியல. அப்ப காஞ்சி தேவப்பெருமாளும் பெருந்தேவி தாயாரும் தான் வேடன் வேடுவிச்சியாக வேஷமிட்டு கொண்டு ராமானுஜரை வழி நடத்தி கொண்டு இந்த ஊர் வரைக்கும் வந்தா. அன்னிலேருந்து சாலை கிணறுன்னு ஒரு இடம் இருக்கு, ஒரு பெரிய கிணறு இருக்கு. நேர தேவப்பெருமாள் சன்னதியிலேருந்து ஒரு 3 மைல் போனேன்னா சாலை கிணறு. அங்கேருந்து ராமானுஜர் தினமும் தீர்த்தம் எடுத்து கொண்டு வந்து தேவப்பெருமாளுக்கு கைங்கரம் பண்ணியிருக்கார். சாலை கிணறுலேருந்து தீர்த்த கைங்கரம் பண்ணது ஆச்சரியம். இன்னொரு சரித்திரம், அங்கேயே மேலே ஒரு மண்டபம் இருக்கு. மலைக்கட்டுக்கு மேலே பெருமாள் எழுந்துள்ளிருக்காரோ இல்லையோ, அதில் மூலையில் ஒரு மண்டபம். அந்த மண்டபத்துக்கு உற்சவமூர்த்தி வருவரான். பூந்தமல்லி பூவிருந்தவல்லியில் அவதரித்த கஜேந்திரதாசருங்கிற திருக்கச்சி நம்பிகள். அவர் தினமும் காஞ்சிபுரத்துக்கு போவரான். அவர் கையில் ஒரு விசிறி வச்சிருக்கார். ஆலவட்டம் வீசி வரோம். பெருமாளுக்கு அப்படியே விசிற கைங்கிற. ஏன் தெரியுமா இவர் இடத்துல வந்தார்? இவர் முதல்ல ஸ்ரீரங்கத்துக்கு போனார். பெருமாள்கிட்ட கேட்டார், நானே 2 காவேரிக்கு நடுவில் படுத்துட்டு இருக்கேன், அப்பப்போ குளிர்றது, எனக்கு விசிற வேண்டான்னுட்டார். சரின்னு திருப்பதிக்கு போனார். உமக்கு விசிறட்டுமா? 10 மாதம் குளிரு, இங்கே எப்போ பார்த்தாலும் குளிர்றது, இங்கே வேண்டான்னுட்டார். சரி சரி, அப்போ ஹோமகுண்டத்தில் நெருப்புக்கு நடுவில் தோன்றினவர் தேவபெருமாள் தான், ஆனால் அவருக்கு விசிறது தான் சரியா இருக்கும் அப்படின்னு திருக்கச்சி நம்பிகள் விசிறினார். ஆலவட்ட கைங்கென்ற மாசி மாசம் மிருகசீர்ஷ நட்சத்திரத்தில் திருக்கச்சி நம்பிகளுடைய திருவவதாரம். ஒரு சரித்திரம் கேள்விப்பட்டிருப்பேன். அந்த திருக்கச்சி நம்பிகளிடத்துல தான் ராமானுஜர் தனக்கு இன்னென்ன சந்தேகங்கள் இருக்குன்னு கேட்டார். அதுக்கு காஞ்சி தேவப்பெருமாள் தன் வாய் திறந்த 6 பதில்கள் சொல்றார். அகமேவ பரந்தத்துவம், தர்சனம் பேத ஏவச்ச, உபாயேஷு பிரபத்தி சியாது, அந்திமஸ்மிருதி வர்ஜனம், தேகாவசானே முக்தி சியாது, பூர்ணாச்சார்ட சமாச்சயா என்ன 6 வார்த்தை. இதைத்தான் தேவப்பெருமாள் 6 வார்த்தைகள்னு சொல்லுவார்கள். ராமானுஜருக்குன்னு அந்த வார்த்தைகளை கொடுத்தார். கூரத்தாழ்வானுக்கு கண்